ஏறு ஊரோட கொட்டோட குழையோட அழைச்சிட்டு போவாங்க. ஏறிட்டு வரும்போது சனமே பொம்பளைய ஆளாச்சி எடுக்க போவாங்க. அவரு எழுத்தோட விட மாட்டாரு. அவரா தொட்டு நெத்தில வச்சு 1974 இந்த கோயில் கட்டினது. அதுக்கு முந்தைய கிடுகு போட்டு குடில் மாதிரி இருந்துச்சு. 2010 எதிர்கட்சி தலைவர் மேடம் கேட்டாங்க, இன்னும் மேடம் எதுவும் செய்யணுமா அம்மா கேட்டாங்க. ஐயாவுக்கு தங்க கவசம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் கோரிக்கை சாமியை வச்சாங்க. சரின்ட்டு அப்ப இங்கனுக்குள்ளேயே மைக்க வாங்கி இங்கே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2010 மொத்தம் எத்தனை கிலோ? 13 கிலோ. நம்ம முத்துராமலிங்க தேவர்களுடைய நினைவாலயத்துக்கு வந்தோம். இந்த நினைவாலயத்தோட அரங்காவலர் தான் திரு காந்தி மீனால் அவர்கள். சோ அவங்க கூட தான் நம்ம இருக்கிறோம். அந்த தங்க காப்பு எடுக்கணும்னா 2 கையெழுத்து போடணும். அதுல ஒரு கையெழுத்து இவங்களோட தான். உங்ககிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, தேவரையா தான் உங்களுக்கு பேர் வச்சாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? எப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன என்ன அவங்களோட பேர் காந்தி மீனால் வச்சாரு. எங்க மாமா அவரோட அப்பா உக்ரவன். எங்க அப்பாவோட அம்மா தீனாவும் சகோதரமா பிறந்தார். அவர் மாமாவை இறந்ததுலேருந்தே காலத்து வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு வரேன். எங்க அப்பா இருந்தாரு, அப்புறம் எங்க வீட்டுக்காரர் இருந்து பண்ணாரு. 2வது ஊரம் போயிட்டாங்க. இப்ப தம்பி மக்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு எல்லா வருஷ பரப்புக்கும் இங்க வருவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் வருஷ பரப்புக்கு வருவார். வந்தா தனமே வரும். ஏறு ஊரோட கொட்டோட குழையோட அழைச்சு போவாங்க. போய் உழுது தாத்துக்கு கொண்டு போய் ஏறிட்டு வரும்போது சனமே பொம்பளைய ஆளாச்சி எடுக்க போவாங்க. ஆளாச்சி எடுக்கும் போது எழுத்தோட விட மாட்டாரு. அவரா தொட்டு நெத்தில வச்சுட்டு பவுரு பார்ப்பாங்கல்ல ஆளு. இந்த ஆளுகளுக்கு ஆளாச்சி கதை போட்டு வாங்கடான்ட்டு வீட்டுக்கு வந்து தங்க கவசம் சாத்தினாங்கல்ல. தங்க கவசம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? எங்க மாமா இறந்து போயிட்ட பிறகு எங்க அப்பா இருந்துட்டு எங்க வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாரு. சாமி கோயம்புத்தூர் சாமி ஜெயலலிதா ஐயாவுக்கு தங்க கவசம் வைக்கணும், தங்க கவசம் வச்சிருவோம். சரின்னு உடனே ஆசாரியை அனுப்பிச்சு. ஆசாரியை அனுப்பின உடனே அம்மாவே அனுப்பிடுச்சு. சுடு தண்ணி அண்டாவுல குறிக்க வச்சு மெழுகு பண்ணி அளவு கொடுத்துட்டு போச்சு. அளவு கொடுத்துட்டு போய் செஞ்சு அனுப்பின உடனே அந்த வீட்டுல வச்சிருக்கையில அப்ப அது வைக்கணும்ல. அம்மா வந்துச்சு. அந்த வீட்டுல இருந்து எடுத்து வைக்கையில ஓபிஎஸ் நானு மத்தவங்க எல்லாரும் தச்சிகளா எல்லாரும் சரி வைக்கட்டு வச்சா எங்கே வைக்கலாம் அப்படின்டா கம்பெனியில வைக்கிறது இல்லை, மதுரையில வைக்கலாம். கலாப்பு எடப்பாக்கு கபாப்பாக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஓடி வச்சுட்டு ஓபிஎஸ் நானுமா கையெழுத்து போட்டு தூக்கிட்டு. நீங்க 2 பேரும் தான் கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வரீங்க. அவங்களுக்குள்ள கட்சி வந்துடுச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இந்த வயசுல நீங்க சைன் போட்டு அதை எடுத்துட்டு இப்ப வரைக்கும் நிர்வாகத்தை அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி.